ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 30வது வாரத்தில் கருவளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 30வது வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் என்ன மாதிரியான உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருக்கும், எப்படி படுக்கணும், என்னவெல்லாம் உங்களுக்குள்ளே பல சந்தேகங்கள் எழுந்திருக்கும், அதுக்குரிய பதிலெலாம் இப்போ பார்க்கலாம். இப்போ 30வது வாரத்தில் இருக்கீங்க, அதாவது 3வது ட்ரைமஸ்டரில். இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 3வது ட்ரைமஸ்டரில் குழந்தை வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வாரத்துக்கு உங்களோட எடை 1 கிலோவாக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு கட்டுப்பாடும் அவசியம் இந்த டைமில். அதே சமயம் சரியான உணவுகள் எடுத்துக்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இந்த 30வது வாரத்தில் குழந்தை ஒரு முட்டைக்கோஸ் அளவு வளர்ந்துருக்கும். குழந்தையோட வெயிட் 1.5 கிலோ வரைக்கும் கூடியிருக்கலாம். அவங்களோட உச்சியிலேருந்து கால் வரைக்குமே 40 சென்டிமீட்டர் அளவுக்கு இருப்பாங்க. 30வது வாரத்தில் உங்கள் குழந்தை முற்றிலுமாக தலைகீழ் நிலைக்கு வந்துடுவாங்க. குழந்தை எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத டாக்டர்னால சொல்ல முடியும். குழந்தையோட தலை, முதுகு, அடிப்பகுதி அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத டாக்டர் ஸ்கேன் மூலம் பார்த்து சொல்லுவாங்க. உங்கள் குழந்தையோட தலை இன்னும் திரும்பலைன்னா பயப்பட வேணாம். சிலருக்கு குழந்தை தலை திரும்ப இன்னும் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தையோட மூளையோட மேற்பரப்பு சீராக இருக்கும். மூளையில் சுருக்கங்கள் இருக்கும். இந்த சுருக்கங்கள் தான் மூளை திசுக்களுக்கு அதிக இடத்தை அனுமதிக்குது. இந்த மாதிரியான மூளை வளர்ச்சி காரணமாக தான் குழந்தை தங்கள் உடலில் ஏற்படக்கூடிய உடல் வெப்பத்தை சிறப்பாக சீராக வச்சுருக்கிறதுக்கு கட்டுப்படுத்தவும் முடியும். குழந்த சூடாக இருக்க அவங்க தோலில் மூடியிருந்த மூடியை இப்போ தானாகவே உதிர ஆரம்பிக்கும். இது குழந்தை பிறக்கும் போது ஒரு சிலருக்கு குழந்தை முதுகுலையோ தோல்லையோ லுணுக்கொன்ற மணிக்கு இருக்கும். குழந்தையோட கையிலையும் கால்லையும் நகங்கள் முழுவதுமாக உருவாகி இருக்கும். குழந்தையோட எலும்பு மச்சையில் இப்போ ரத்த சிவப்பணுக்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. உங்கள் குழந்தையோட கண்கள் சுற்றுப்புறத்தை அடையாளம் காண தொடங்குவாங்க. குழந்தையோட தோலில் இருக்கக்கூடிய செல் மெலனின் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் சருமத்தோட நிறத்தை அதிகரிக்கிறது. குழந்தையோட அசைவு இப்போ எப்படி இருக்கும்னா, 20 வாரத்துக்கு உள்ளேயே குழந்தையோட அசைவுகள் உணர முடியும். சிலர் மாலையிலும் சிலர் காலையிலையும் அதிகமாக நகர்வதை உணரலாம். குழந்தை எல்லா நேரத்துலையுமே உதைக்க செய்வாங்க. இது ஒவ்வொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வழக்க முறை இருக்குது. எப்போதுமே முழித்திருக்க மாட்டாங்க. சில சமயங்களில் அதிக நேரமாக தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் நகராமல் இருப்பாங்க. சில குழந்தைகள் நீண்ட நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. குழந்தையோட அசைவை எண்ணி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த 30வது வாரத்தில் எப்படி தூங்குவது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் தூங்கும் போது கவனமாக இருக்கணும். நீங்கள் சரியாக படுக்கலைன்னா உங்கள் கருவில் இருக்கக்கூட குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் பிறண்டு படுத்தா குழந்தைக்கு கொடி சுத்தும் வாய்ப்புகளும் அதிகம். கர்ப்பிணியாக இருக்கவங்க கடைசி 3 மாதத்தில் தூங்குறதுல ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். அதிலும் 9வது மாதம் இடதுபுறம் திருப்பி படுப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட வலது பக்கத்தில் நீங்கள் உறங்கினால உங்களுக்கு கல்லீரலில் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். அதனால தான் பெரும்பாலான மருத்துவர்கள் இதை தவிர்க்க சொல்கிறாங்க. நீங்கள் இடது பக்கமே தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. மணிக்கு பக்கவாட்டில் படுப்பது தான் ரொம்ப சிறந்த நிலைன்னு சொல்கிறாங்க. இப்படி படுக்கும்போது உங்களோட வெயிட் உங்களுக்கு சுமையாக இருக்காமல் இருக்கும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் நல்ல இடம் கிடைக்கும். ஒரு புறமாகவே படுத்து உறங்கும்போது கைகள்லையும் தோள்கள்லையும் வலிவு கூட ஏற்படலாம். அதனால் அவ்வப்போது திரும்பி படுத்துக்கலாம். அதுபோல் உங்கள் காலுக்கு இடையிலையுமே தலகாணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, முன்னாடி சொன்ன மணிக்கே எல்லா மாற்றங்களும் இந்த வாரத்துலேயும் இருக்கும். அது மணிக்கு இந்த 30வது வாரத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எதனால் எடுக்கப்படுதுன்னா, 23லேருந்து 40 வாரத்துக்கு இடையில் நீங்கள் ஸ்கேன் எடுத்திங்கன்னா குழந்தையோட வளர்ச்சியை பார்க்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் இயல்பான வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. கர்ப்பகால வயது, அதாவது எப்படி டெலிவரி டேட் எப்போ அப்படின்றத பார்ப்பாங்க. கருவோட வயது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. குழந்தையோட அடிவயிற்றோட சுற்றளவை பார்ப்பாங்க. குழந்தையோட தொடை எலும்பு நீளம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்பாங்க. குழந்தையோட தலையின் சுற்றளவையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம ஸ்கேனில் குறிப்பிடுவாங்க. நஞ்சு கொடி எப்படி இருக்குது, குழந்தையை சுற்றியுள்ள அம்யூனேட்டிக் திரவம் எப்படி இருக்குது, வயிறு தொடையோட எலும்பின் அளவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். 1/2 hour நடைப்பயிற்சி பண்ணணும். எப்போயுமே படுத்துகிட்டே இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்.